யூஎஸ் கேஸ் எதனால இப்ப அதிகமாயிட்டு இருக்குது? சரி, என்ன கணவன் வந்து சந்தேகப்படுறான், மண்டையை உடைச்சுனா, என்ன கள்ள தொடர்புகள், இந்த கணவன் மனைவிக்கு தெரியாத வேற ஒரு பெண்ணை வச்சுக்கிறதோ, இல்ல மனைவி வந்து வேற ஒரு ஆளை வந்து இப்போ ஒரு இல்லீகல் கான்டாக்ட்ல இருக்கிறதா வந்து ஆனா ஒரு சைட்டேஷன் என்ன சொல்லுதுன்னா, பிச்சை எடுத்தாவது ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு ஒரு சைட்டேஷன் ஒரு காலத்துல இருந்தது. அது ரெண்டு பேரும் ஆமா, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப நான் அதிகமா சம்பாதிக்கிறேன், பொண்ணு அதிகமா சம்பாதிக்கிறது, இல்ல பொண்ணு எப்போ நான் இன்ஸ்டாகிராம்ல இருக்குது ரீல்ஸ் போடுதுன்னு சொல்லி அந்த மாதிரி இன்னைக்கு அப்டேட்டா வந்து காரணங்கள் வெவ்வேறு காரணங்களா வந்து இன்னைக்கு மாறிட்டு வருது. அதனால வந்து லவ் மேரேஜா அரேஞ்சு மேரேஜான்ற கான்செப்ட் இல்ல, எந்த மேரேஜ் பண்ணாலும் விவாகரத்துல வந்து நிக்கிறாங்கன்றதுதான் உண்மையான ஒரு கருத்து. வெல்கம் டு மெச்சிசை. இப்போ நம்ம வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ சென்னை ஃபோர்ட்டில் உள்ள சென்னை ஹைகோர்ட்டில் வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிவோர்ஸ் கேஸ் பற்றி ஒரு 4 லாயர் கிட்ட வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ வெல்கம் டு மெச்சிசை. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, சென்னையில உள்ள ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் முன்னாடி வந்து நிக்கிறோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இங்க நம்ம கூட வந்து சில அட்வொகேட் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்ககிட்ட நம்ம எதை பத்தி கேள்வி கேட்க போறோம் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வருஷம் அதிகமாயிட்டே இருக்குது. கடந்த 10 வருஷத்தை விட இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மடங்கும் அதிகமான டிவோர்ஸ் கேஸ் ஆகுது. ஸோ இந்த டிவோர்ஸ் கேஸ் எதனால ஆகுது, என்ன ரீசனால ஆகுது, ஸோ யார் சைடு தப்பு, பையன் சைடு தப்பா, பொண்ணு சைடு தப்பா, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம அட்வொகேட் வந்து கேட்க போறோம். ஸோ நம்ம கூட வந்து ஒரு 4 அட்வொகேட் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த டிவோர்ஸ் கேஸ் பத்தி நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ண போறாங்க. ஸோ சொல்லுங்க சார், உங்க டிவோர்ஸ் கேஸ் எதனால இப்ப அதிகமாயிட்டு இருக்குது? சார் வணக்கம், எனது பேர் வந்து வழக்கறிஞர் யுவராஜ் என் பேரு. இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாளுக்கு நாள் ஏன் வந்து விவாகரத்து வழக்குகள் இன்னைக்கு இப்ப நிறைய வந்துட்டு இருக்குன்ற கேள்வி கேட்டீங்க. இப்ப எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரெண்டு விஷயங்கள் தான். ஒண்ணு வந்து குரூயல்ட்டின்னு சொல்லக்கூடிய கொடுமைகள், குடும்ப வன்முறைகள் மற்றும் இந்த போதை கலாச்சாரங்கள், இல்ல இந்த பெண்களா இருந்தாலும் சரி, இதுல ஜெண்டர் டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, செல்போன்ல இருக்கக்கூடிய அடிக்ஷன்ஸ். மற்றொன்று இது பாத்தீங்கன்னா அடல்ட்ரின்னு சொல்லக்கூடிய கள்ள தொடர்புகள், இந்த கணவன் மனைவிக்கு தெரியாத வேற ஒரு பெண்ணை வச்சுக்கிறதோ, இல்ல மனைவி வந்து வேற ஒரு ஆளை வந்து இப்போ ஒரு இல்லீகல் கான்டாக்ட்ல இருக்கிறதா வந்து முக்கியமாக இங்க சொல்லக்கூடிய தமிழகத்துல நடக்கக்கூடிய விவாகரத்து வழக்குகளுக்கு இருக்கக்கூடிய பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 விஷயம்தான். இந்த குரூயல்ட்டியில பாத்தீங்கன்னா இந்த குடிப்பழக்கங்கள், போதை கலாச்சாரங்கள், குடும்ப வன்முறைகள், ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை தான் வந்து நாம வந்து குரூயல்ட்டின்னு சொல்றோம். இந்த அடிதடி, என்ன கணவன் வந்து சந்தேகப்படுறான், மண்டையை உடைச்சுனா, என்ன இது பண்றான் அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த குரூயல்ட்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும். மற்றபடி வந்து ஒரு இல்லீகல் கான்டாக்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அது அடல்ட்ரின்ற சப்ஜெக்ட்ல மோஸ்ட்லி மெஜாரிட்டியாக நடக்கக்கூடிய வழக்குகள் பாத்தீங்கன்னா இந்த 2 கிரவுண்ட்ஸ் தான் வந்து நம்ம ஃபைல் பண்றோம். இப்ப இந்த குடும்ப வன்முறை அதிகமாகிறதுக்கான காரணம் இந்த 2 சப்ஜெக்ட்ஸ் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப டிவோர்ஸ் கேஸ்க்கு வந்து பெண்கள் சைடு, பெண்களோட அப்பா அம்மாவும் ஒரு காரணமா இருக்காங்க, இல்ல பையனோட அப்பா அம்மாவும் ஒரு காரணமா இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. ஒரு திருமண வாழ்க்கையில பையனோட அப்பா அம்மாவும் பெண்களோட அப்பா அம்மாவும் வந்து அந்த டிவோர்ஸ் கேஸ்க்கு எந்த அளவு காரணமா இருக்காங்க? இல்ல, இப்ப நீங்க கேக்குற கேள்வி பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து 90s 80sல அது போல இருந்தது. இன்னைக்கு வந்து விவாகரத்து ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தனிப்பட்ட பையனோ தனிப்பட்ட பொண்ணோ எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான். இன்னைக்கு எவ்வளவோ அவங்க வந்து ஃபேமிலியில என்ன சொல்றாங்க, ஃபேமிலியில சேர்த்து வைக்கணுன்ட்டு தான் பார்ப்பாங்க. அந்த ரீயூனியன் கணவனுக்கோ மனைவிக்கோ ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்க்கணுன்றது பெரியவங்களால தான் முடியும். ஒரு காலத்தில் பஞ்சாயத்துன்ற இதை ஃபாலோ பண்ணின்னு இருப்பாங்க. இப்போ இன்னைக்கு அப்படி உள்ள ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஆயிடுச்சு, தனித்தனி குடும்பம் ஆயிடுச்சு. குடும்பம் ஜாயிண்டாக இருந்தது ஒரு காலத்தில். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பொண்ணை பெற்றவங்களோ பையனை பெற்றவங்களோ வந்து உள்ளே இருந்து மத்தியஸ்தம் பண்ணி அந்த பிரச்சனைகளாம் தீர்த்து. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு பொண்ணோ பேரண்டிங்கை கேட்கறது இல்லை, அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ கேட்கறது இல்லை. ஒரு கணவனோ வந்து அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அது கேட்கறது இல்லை. அவங்கவுங்களும் தனிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறதால தான் இன்னைக்கு நாளுக்கு நாள் விவாகரத்து வழக்குகள் வந்து அதிகமாக ஆகுறதுக்கான காரணம். இப்ப டிவோர்ஸ் கேஸ்ல பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்க டிவோர்ஸ் பண்றதை விட அதிகமா அந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்க அதிகமா டிவோர்ஸ் பண்றதா சொல்றாங்க. சோ அது உண்மையா? இல்ல, அதுல வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அதுல வந்து அது கருத்து வந்து ஒரு தவறான கருத்து தான். அது ஃபேமிலியோ பார்த்து வச்ச திருமணமோ வந்து விவாகரத்துல தான் இன்னைக்கு முடியுது.
அவங்களே லவ் பண்ணி எனக்கு எந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, இந்த பையன் தான் பிடிச்சிருக்குன்னு பேசி அவங்களுக்குள்ள எடுத்த முடிவு வந்து இன்னைக்கு ஒரு விவாகரத்தில் தான் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள புரிதல் இல்ல, 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. 2 பேரும் ஆமா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப நான் அதிகமா சம்பாதிக்கிறேன், பொண்ணு அதிகமா சம்பாதிக்கிறது, இல்ல பொண்ணு எப்போ நான் இன்ஸ்டாகிராம்ல இருக்குது ரீல்ஸ் போடுதுன்னு சொல்லி அந்த மாதிரி இன்னைக்கு அப்டேட்டா வந்து காரணங்கள் வெவ்வேறு காரணங்களா வந்து இன்னைக்கு மாறிட்டு வருது. அதனால வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜான்ற கான்செப்ட் இல்ல, எந்த மேரேஜ் பண்ணாலும் விவாகரத்துல வந்து நிக்கிறாங்கன்றதுதான் உண்மையான ஒரு கருத்து. டிவோர்ஸ் வந்து பண்றாங்கல்ல, ஆமா சார். டிவோர்ஸ் பண்றதுல பாத்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்படின்னா என்ன? இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா பையன் வந்து எனக்கு டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனா பொண்ணு தர மாட்டாங்க. இல்ல பொண்ணு டிவோர்ஸ் நினைப்பாங்க, பையன் தர மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்க வந்து எப்படி அவங்க டிவோர்ஸ் வாங்குறாங்க? இந்த மியூச்சுவல் டிவோர்ஸ்னா என்ன? இல்ல ஒரு சைடு டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் பண்ணுவீங்க நீங்க? இப்போ அந்த மியூச்சுவல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லக்கூடியது, மியூச்சுவல் டிவோர்ஸ்னு கேட்டீங்களா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா இரு மனம் 2 பேரும் மனம் விட்டு பிரியிற ஒரு மனுக்கு பேர் தான் வந்து மியூச்சுவல் கன்சென்ட்னு சொல்லக்கூடிய ஒரு மனு. இன்னொன்னு டிவோர்ஸ் பெட்டிஷன் ஒண்ணு இருக்குது. பையன் மட்டும் அப்ளை பண்ணோம், பொண்ணுக்கு அதுல வந்து ஈடுபாடு இருக்காது. நான் வந்து உனக்கு இது பண்ண மாட்டேன், எனக்கு நீ ஜீவனாம்சம் கொடுக்கணும், இல்ல எனக்கு உண்டான குழந்தைகளுக்கு வந்து நீ வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும், இல்ல படிப்பு செலவுக்கு இது பண்ணணும், எனக்கு அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி பெர்மனன்ட் அலிமனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து உண்டு. அதனால இழுபறியா இருக்கான். மியூச்சுவல் கன்சென்ட்ன்றது நீயே எனக்கு வேணாம் நானும் உனக்கு வேணாம், 2 பேரும் இப்பவே வந்து மனம் விட்டு நம்ம பிரிஞ்சிடலாம், அப்பவே செட்டில்மெண்ட் அந்த இது என்னவோ அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. ஆனா நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 குடும்பத்தையும் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு முதல்ல கவுன்சிலிங்கோ மத்த மீடியேஷன் சென்டரோ போட்டு அவங்க 2 பேரை வந்து பிரிக்க வைக்க கூடாது. ஒரு குடும்பம் சார்ந்த பிரச்சனைன்றதால எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய தேவை நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்ல இவரு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க பிரியறதுலதான் ஒரு மும்முரமா இருக்காங்க. ஆமா. பிடிக்கலன்னா பிரிஞ்சிடுறாங்க ஆமா. அப்படின்னு. சரி, இந்த டைவர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார் இப்போ ஜீவனாம்ச வழக்குகளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுட் கிளாத் அண்ட் ஷெல்டர், உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் என்றது ஒரு அடிப்படையான ஒரு திருமணமான ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவனால கொடுக்கப்பட வேண்டிய ஒரு இது. அதை தவறும் பட்சத்துல வந்து பெண்கள் என்ன பண்றாங்க வந்து இந்த ஜீவனாம்ச வழக்கை தொடர்றாங்க. மேலும் வந்து இந்த பிள்ளைகளுக்கான வந்து அந்த எஜுகேஷன் இது ஒரு கணவன் செய்யக்கூடிய கடமைகளை தவறும் பட்சத்துல வந்து இந்த வழக்குகளை வந்து தொடர்றாங்க சார். இதுதான் ஜீவனாம்ச வழக்கு. அவங்களுடைய அடிப்படை தேவையான உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம், குழந்தைகளுக்கு வந்து படிப்பு செலவு மருத்துவ செலவுகள் ஏதேனும் இருந்தால் வந்து அந்த கணவனாகிய இருக்கக்கூடிய நபர் வந்து செய்யக்கூடிய கடமைகள் தான் இந்த ஜீவனாம்ச வழக்கு. இது வந்து பெண்ணு வந்து ஒரு நல்ல பணம் இருக்குது, வசதியா இருக்கு, நல்லா சம்பாதிக்குது, பையன் கிட்ட ஒண்ணும் இல்லைன்னும் பொழுது அது ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. அது நீதிமன்றம் அது என்ன பண்ண அவருக்கு என்ன தகுதியோ அதுக்கான இதை அவங்க பண்ணுவாங்க. பெண்ணுக்கு வந்து வருமானம் இல்லைன்னா கண்டிப்பா வந்து ஆமா அதுக்கு அவருடைய தகுதி என்னவோ வந்து, ஆனா ஒரு சைட்டேஷன் என்ன சொல்லுதுன்னா பிச்சை எடுத்தாவது ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு ஒரு சைட்டேஷன் ஒரு காலத்துல இருந்தது அது. பட் இப்போ வந்து அந்த அவனால என்ன தகுதியோ அதுக்கான இதை பண்றாங்க. இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு வழக்கு. டிவோர்ஸ் கேஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. ஆமா சார். சோ இந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து இந்த மாதிரி அதிகமாயிட்டே இருக்குதுல்ல, சோ இந்த கப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு லாயரா நீங்க என்ன ஒரு அட்வைஸ் சொல்லுவீங்க? சார் இப்போ கணவனோ மனைவியோ ஒருவருக்கு ஒருவர் வந்து புரிதல், 2 பேருக்குள்ள புரிதல் இல்ல, 2 பேருக்குள்ள நான் தான் பெரிய ஆளு நீதான் பெரிய ஆளுன்ற ஒரு ஈகோ, இன்னொன்னு பெத்தவங்களுடைய பேச்சு எதுவும் கேட்கறது கிடையாது. மோஸ்ட்லி வந்து போதை கலாச்சாரங்கள், நாளுக்கு நாள் குடிப்பழக்கம், போதை பழக்கங்கள், இது போல ஒரு பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனைகளாலதான் வந்து நாளுக்கு நாள் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளுக்கான காரணமாக வந்து நம்ம பார்க்கப்படுறது. இதை வந்து நான் குறைக்கணும்னா 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சு வாழணும். 2 பேரும் அவங்களுக்கு உண்டான அந்த ஈகோ எல்லாம் நம்ம மாத்திக்கணும். ஒருத்தருக்கு நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு நம்ம பார்க்க கூடாது. பரஸ்பர ஒரு ஒரு உறவு முறையில இருக்கணும். திருமணம்ன்றது வந்து ஒரு சொர்க்கத்தால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு உறவு முறைன்றத சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம். அது அப்ப எழுதின விஷயத்த நம்ம பெரியவங்களுடைய பேச்சை கேட்டு ஈகோ இது பண்ணாத ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வாழணும். இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஆமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். ஈகோ மட்டும் நம்ம அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிடணும். நம்முடைய குழந்தைக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய மனைவிக்காக அப்படின்னு சொல்லி யாரும் விட்டு கொடுக்காம அவங்களுக்காக வாழ்ந்தீங்கனாலே நம்முடைய வாழ்க்கை வந்து இனிமையா இருக்கும். விவாகரத்து வழக்குகள் நிறைய குறையும். ஒரு காலத்துல 4 நீதிமன்றங்கள் தான் குடும்ப நல நீதிமன்றங்கள்ல இருந்தது இங்க சென்னையில. இன்னைக்கு 8 ஆயிடுச்சு. நாளுக்கு நாள் அதிகமாவதை கண்டி இது குறைஞ்ச பாடு காரணம். நாங்களும் எவ்வளவு கவுன்சிலிங்ஸ் எல்லாம் பண்றோம். கப்புள்ஸ் உட்கார வச்சு மீடியேஷன் சென்டருக்கு போய் வாழ்க்கை வந்து 2 பேரு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்கம்மா, இல்ல இப்படி எவ்வளவோ நாங்களும் சொல்றோம்.
பட் அதை குறைக்க முடியல, நாளுக்கு நாள் அதிகமாக தான் ஆயிட்டு வருது. அது குறிக்கிறதுக்கான முயற்சியா வந்து நாங்க வந்து கண்டிப்பா நாங்க எடுப்போம். வழக்கறிஞர்கள் நாங்க எடுப்போம். எந்த குடும்பத்தையும் நாங்க பிரிச்சு வச்சு பார்க்க மாட்டோம், சேர்த்து வச்சுதான் நாங்க பார்ப்போம். ஓகேங்களா? இதுதான் நான் வந்து மக்களுக்கு கொடுக்க. நீங்களும் அதே மாதிரி யாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வாழுங்க, விட்டு கொடுத்து வாழுங்க, ஈகோவை தூக்கி போட்டுருங்க, குடும்பத்துக்காக, குழந்தைக்காக, பேரண்ட்ஸுக்காக வாழுங்க, ஒன்னா சேர்ந்து வாழுங்க. இதுதான் நான் சொல்றேன். ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து முயற்சி செய் யூடியூப் சேனலுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு சோஷியல் அவேர்னஸ், சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு பிரதர். இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் பண்ணன்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முயற்சி செய் சேனல் வந்து மேலும் மேலும் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவிக்கு போனோம். நல்ல கண்டென்ட்ஸ், நிறைய வியூவர்ஸ் வரணும், நிறைய லைக்ஸ் வாங்கணும், நிறைய கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை. தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ரொம்ப நன்றி. ஸோ அவங்க அட்வொகேட்ஸ் பார்த்து எல்லாருமே பிஸியா இருக்காங்க. ஸோ அவங்க பிஸி டயத்தில் நம்மளுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு இங்க இருக்க எல்லா அட்வொகேட்ஸ்க்கும் என்னோட நன்றி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.